கமிட்டியினுடைய தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களும் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். திரு ப. சிதம்பரம் அவர்களும் திரு அழகிரி அவர்களும் கலந்து கொள்ள இயலவில்லை. திரு ப. சிதம்பரம் அவர்கள் தொலைபேசியில் அழைத்திருந்தோம், அவர்கள் வர இயலவில்லை. என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்று இருக்கிறார். அதனால் இதை பொறுத்த மட்டும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிஎல்ஐக்களுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய மாவட்ட தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பு, அத்தோடு சேர்த்து மதசார்பற்ற கூட்டணி தலைவர்கள் மாவட்ட தொகுதி அளவிலான ஒருங்கிணைப்பு பற்றி பேசப்பட்டது. இந்த ஒருங்கிணைப்பு என்பது தொடரும். எங்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்கான பல வகையிலான செயல்பாடுகளை கொண்டு வருகிறோம். அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் 200 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான லட்சியத்தோடும் காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளிலே எப்படி வெற்றி வருவது, காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளையும் முழுமையாக 100% வெற்றி பெறுவது என்ற லட்சியத்தோடு எங்களுடைய பணியை தொடக்கிறோம். கண்டிப்பா மதுரையுடைய வடக்கு தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மதுரை வடக்கு தொகுதியை கேட்கிறோமா? உங்களுக்கு குழு பேசி முடிச்சிருக்காங்க. அவங்க குழு போய் பேசும்போது உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை மறுத்திருக்கிறார். இந்த பத்திரிகையில் உலா வருகின்ற பொய் செய்தியை மறுத்திருக்கிறார். அதனால அந்த ஸ்டோரி அதோட முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க உலா வருகின்ற லிஸ்ட்டுங்கிறது அது உலா வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வெறும் உலா தான் வர முடியும். அது உண்மை கிடையாது. அது ஒரு ஃபேக் நியூஸ். ரைட்டா? ரெண்டாவது கேளுங்க. ரெண்டாவது என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய பட்டியல் சம்பந்தமாக 28 தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் கேட்கணும், என்னென்ன பேசணுங்கிறத பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் மற்ற மூத்த தலைவர்களிடமும் பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. அதனால அவங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் இப்ப கடைசியா உட்கார்ந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய நான் பெட்டிஷன் கொடுத்தாலும், அதனால நான் முடிவு பண்ற ஆள் கிடையாது. பெட்டிஷன் கொடுத்த ஆள்கிட்ட பிடிச்சி நீங்க என்னுடைய கோரிக்கையில கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்னா குழம்பிடுவீங்க. அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அகில இந்திய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி ராஜேஷ்குமார் 3 பேரும் இப்போ ஒரு மீட்டிங் போட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் முடிச்சு பேசி வந்தோன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேள்வி இது என்னுடைய எந்த ஒரு கருத்து முக்கியமே கிடையாது. என்னுடைய கருத்து தனியா இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து கேட்கப்பட்டுச்சு. முன்னாள் தலைவர்களுடைய கருத்து கேட்கப்பட்டிருக்கு. கேட்டு இப்போ 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அகில இந்திய தலைமையிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உங்களுடைய கருத்துமே புதியவர்கள் வாய்ப்பளிக்கணும்ன்ற என்ன மாதிரியான கருத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா நாங்கள் அது சொன்னா நீங்க பஞ்சாயத்தில் தூட்டுருவீங்க. அதனால தயவு செய்து எதா இருந்தாலும் என்ன திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி அமையறதே ஒரு பெரும் இதுவா இருந்துச்சு, சர்ச்சையா இருந்துச்சு. இப்போ அமைஞ்சிருக்கு. தொண்டர்கள்லாம் ஜெல் ஆயிட்டாங்களா? தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா ஜெல் ஆயிடுவாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் நாங்க கேட்கறது வேற எதுவும் கிடையாது. வெறும் மரியாதை மட்டும்தான். மரியாதையாகவும் அன்பாகவும் நடத்த சொல்றமே ஒழிய வேற ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மரியாதை தான் முக்கியம். எங்களுக்கு மரியாதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நின்று பேசிடுவேன். மரியாதை எல்லாம் பேசினா எந்திரிச்சு நடந்து போயிருவேன். சரியா?